இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கூடவே ஒரு 3 பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகளாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூடியை நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாய் பவித்ரா, சைதலி ஃபாத்திமா, லக்ஷ்மி, ஜெயா, ரோஹிணி, கனகவல்லி, முகமது இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து 3 மூடி எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அந்த 3 மூடிகளையுமே அழகாக க்ளூ அப்ளை பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி விட்டுட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மசாலா பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கிச்சன் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசரில் தேவையான மசாலா பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணிருக்கக்கூடிய மசாலா பாக்கெட்ஸையும் இதில் நீங்கள் அழகாக வந்து லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால மசாலா பாக்கெட் சாயாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மசாலாவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாமல் சிந்தாமல் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் கிச்சனில் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க. ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.